ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரும் சமைப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ரெஸ்டாரண்ட்களெல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஹைதராபாத்தி ஸ்டைலில் சுவையான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற விட்டுடலாம். 200 கிராம் மஷ்ரூம் காளான் எடுத்திருக்கேன். இதை 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு பெரிய பெரிய துண்டுகளாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை 2 சேர்த்துருக்கேன், ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக சோம்பு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ இது கொதி வர டைமில் நம்ம ஊற வச்சுருக்க இந்த அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நமக்கு ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு அரிசி நமக்கு உடையாமல் இருக்கணும். இப்போ இது கரெக்டான ஸ்டேஜு. 3/4 பாகம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன், 2 ஏலக்காய், ஒரு சின்ன அன்னாசி பூ சேர்த்துக்கலாம், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இது கூடவே நான் வீட்டிலே அரைச்ச ஹோம்மேட் பிரியாணி மசாலா சேர்க்க போகிறேன். 5 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 2 கிராம் கிராம்பு, இது 3த்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை தான் நம்ம பிரியாணி மசாலா. இப்போ அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமா இதில் அடி பிடிக்கும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் கைவிடாமல் கலந்து விடணும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போவே இந்த பிரியாணியோட வாசனை நல்லா வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியை மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் 3 வெங்காயம் சேர்த்தனால சின்ன சைஸு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும்.
தக்காளி வந்து நல்லா குழைவாக வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக நான் இதில் உப்பு ஆட் பண்ணுறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் தக்காளியை வேக விடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சமாக காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். புளிக்காத கெட்டி தயிர் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த காளான் மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேவியோடு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம நல்லா வேக விடலாம். நல்லா கலந்தாச்சு. நான் வந்து இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மஷ்ரூம் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதிலேருந்து பாதி அளவு இந்த கிரேவியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையுமே பரப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க இந்த பாஸ்மதி ரைஸ்லேருந்து பாதி அளவை இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இந்த மசாலா மேலே எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே புதினாவும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கிரேவி எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அடுத்த லேயராக மீதி இருக்க எல்லா சாதத்தையும் இது மேலே போட்டு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போது மீதி இருக்க எல்லா வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ண வெங்காயம் எல்லாத்தையுமே இதில் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே திரும்பவும் கொத்தமல்லி புதினாவை சாப் பண்ணி வச்சுருக்கிறத ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டாவது லேயரும் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த எல்லோ ஃபுட் கலர் வந்து நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நான் கலருக்காக ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம்.
இப்போ இது ஒரு 150 ml அளவுக்கு நான் சுடு தண்ணி வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அரிசி இன்னும் கொஞ்சம் நம்ம வேகணும் இல்லையா, அதுக்காக நான் சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக விடலாம். 20 நிமிஷம் இது அப்படியே தம்லேயே இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஹோட்டல்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. பாருங்கள், சாப்பாடெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய கமகமான டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த பிரியாணி கூட ஒரு வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.